ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா? இங்கே அபி வந்து தடபுடலான எல்லாருக்கும் விருந்து வச்சு சாப்பாடு கொடுத்துனே இருக்கிற டைமில் வந்து எல்லாருக்கும் பரிமாடினே இருக்குவாங்க. அந்த இடத்துல நம்ம குழம்பு ஊற்றுன்ட்டு முரளி கேட்குற டைம் நிறைய ஊற்றும் போது நம்ம கையை பிடிச்சிடுவாரு அபியோட கையை முரளி. அந்த இடத்துல நம்ம அணுக்கும் அபிக்கும் சரியான கோவம் வரும். 2 பேரும் சிக்னல் பண்ணி அப்படியே குழம்பு எடுத்து அவர் தொட மேலேயே ஊற்றி விட்டுறாருங்க. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, கோவமாகவும் இருக்குது. அப்புறம் எல்லாரும் சாப்பிட்டு முடித்தோடனே பாட்டி வந்து சொல்லுவாங்க, சரி கல்யாணம் ஆனதுலேருந்து எங்கேயும் போல் அணுவும் ஆகாஷ் நீங்கள் 2 பேரும் எங்கேயாவது வெளியே போயிட்டு வாங்கணும் போது அதுக்கு ராகவ் வந்து சொல்லுவார், நான்லாம் எங்கேயும் போகல பாட்டி. டேய், உனக்கு என்னடா கல்யாணம் ஆகி நான் 10 வருஷம் ஆன மாதிரி கேட்டால் எங்கேயும் போகல, அதெல்லாம் தெரியாது, அபி கூட நீ போயிட்டே வரணும் போது அப்போ வந்து ஆகாஷ் வந்து சொல்லுவார், நாங்கள் பார்க்குக்காவது போயிட்டு வரோம் போது சரி போயிட்டு வாங்கணும் போது அந்த இடத்துல அபிக்கும் நம்ம ராகவருக்கும் அப்போ சரியான சண்டை வருதுங்க. எல்லாரும் வந்து ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுங்கும் போது ராகவோட ஐஸ்கிரீமை வந்து நம்ம அபி எடுத்து அப்படியே பிடுங்கி சாப்பிட்ருவாங்க. அதுக்கு ராகவ் வந்து சொல்லுவார், உனக்கும் தானே வாங்கி கொடுத்துருக்குறாங்க, அது என்ன என்னதை பிடிச்சி இல்லைங்க, கணவரோட அதை வாங்கி சாப்பிட்டா அதில் ஒரு சந்தோஷம் இருக்குன்னும் போது ராகவில் நான் உன்னை பொண்டாட்டியாக நினச்சா தானே நீ சந்தோஷப்படுறதுக்கு, நீ ஏதாவது நினச்சிக்கணும் போது ராகவ் அப்படியே அபி போயிட்டு அந்த தண்ணியிலலாம் விளையாடுறத பார்த்துட்டு அபியை பார்த்து நம்ம ராகவ் வந்து அப்படியே ரசிக்கிறாருங்க. இங்கே அணுவும் ஆகாஷம் வந்து இங்கே சந்தோஷமாக இருக்குது பார்க்கவே.